ஆட்டோமொபைல், புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி போன்ற துறைகளில் முன்னோடி மாநிலமாக திகழும் தமிழகத்தில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் வேறு சில துறைகளிலும் முதலீடுகள் ஈர்க்கப்படலாம் என தெரிகிறது. உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 12க்கும் மேற்பட்ட துறைகளில் சுமார் 1 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என தமிழக அரசு முனைப்பாக உள்ளது. கடந்த சில வருடங்களாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆட்டோமொபைல் துறைகளில் தமிழகம் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்த துறைகள் தவிர்த்து மற்ற துறைகளிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற அவசியம் தற்போது நிலவி வருகிறது. கடந்த சில வருடங்களாக மின்சார தட்டுப்பாட்டின் காரணமாக தொழில் வளர்ச்சியில் ஒரு சுணக்க நிலை காணப்பட்டு வந்தது. தற்போது அந்த சூழல் சீரடைந்தாலும் வரும் காலங்களில் புதிதாக தொடங்கப்படும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரம் அளிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசிற்கு உள்ளது. அதே சமயம் சூரிய ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிப்பதே ஒரு தொழிலாக இருப்பதால் அதை பன்னாட்டு நிறுவனங்கள் அதனை வாய்ப்பாக எடுக்கக்கூடும் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். சோலார், அதாவது ஆல்டர்னேட் எனர்ஜின்னு சொல்கிறோம். விண்ட் எனர்ஜி ஓரளவுக்கு சேச்சுரேஷன் ஆகிட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு மாதிரி உள் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா மத்திய தமிழ்நாட்டில் பறந்து விரிந்த நிலப்பரப்பு இருக்கக்கூடிய இடத்துல இந்த சோலார் எனர்ஜி மிகப்பெரிய அளவில் அடுத்த லெவலுக்கு நம்மளை அழைத்து செல்வதற்கான முதலீடுகள் இங்கே பெரிய அளவில் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதேபோல் மருந்து நிறுவனங்கள் மற்றும் அது தொடர்பான நிறுவனங்களான பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி ஆகிய துறைகளுக்கான முதலீடுகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளிநாட்டு பயணிகளை அதிகம் ஈர்க்கும் சுற்றுலா தலமாக தமிழகம் உள்ளது. எனவே சுற்றுலா தொடர்பான நிறுவனங்களும் மிகப்பெரிய ஹோட்டல் நிறுவனங்களும் இங்கு கால் பதிக்கலாம் என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. ஜவுளித்துறையில் வங்கதேசமும் இந்தோனேசியாவும் முன்னணியில் உள்ளன. தமிழகத்திலும் இத்தகைய மனித வளம் உண்டு. ஜவுளித்துறைக்கு தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை அளிக்கும் பட்சத்தில் அது தொடர்பான முதலீடுகள் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு, அந்த கொங்கு மாவட்டம் சொல்லக்கூடியவங்க நல்ல ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பங்களாதேஷ் நீங்கள் சொன்னது போல் அங்கே லேபர் சீப்பாக இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். இங்கேயும் லேபர் ஒரு காலத்தில் சீப்பாக இருந்தது. பட் இந்த ஐடி துறையுடைய வளர்ச்சிக்கு அப்புறம் இளைய தலைமுறை அதனுடைய நாட்டம் அதிகமாக இருக்கனால இங்கே அந்த லேபருடைய மேன் பவர் கணிசமாக குறைஞ்சிருக்கு. பட் அது கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. ஏன்னா 10th கீழே +2 கீழே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த முறையில் இந்த ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்கை கொடுக்க முடியும். நமக்கு சரியான மேன் பவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் ரா மெட்டீரியலையும் நாம் ஒரு கணிசமான ஒரு அளவுக்கு பிரைஸில் இம்போர்ட் செய்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஐடி மற்றும் ஆட்டோமொபைல் தொழில்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் தமிழகத்தில் இருப்பதால் இந்த துறைகளுக்கான முதலீடுகள் இந்த முறையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.